ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இப்போ இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அது பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் ஆட் பண்ணும்போதும் வீடியோ கொஞ்சம் கட் ஆகிடுச்சு, அதனால் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்க்கும்போது, ஏன்னா பீட்ரூட்டும் கேரட்டும் இனிப்பாக இருக்கும், இந்த மாதிரி சேர்க்கும்போது காரம் நல்லாயிருக்கும். இப்போ 2 கேரட்டும் 2 பீட்ரூட்டும் இந்த மாதிரி துருவி சேர்த்துருக்கேன். இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, இந்த மாதிரி தண்ணியை கையில் அப்படி லைட்டாக தெளித்து விட்டுக்கோங்க. நல்லா தெளித்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பீட்ரூட் கேரட் ரெண்டுமே நல்லா வெந்து வந்துடுச்சு. நான் அடுப்பை ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பொரியல் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது இல்லையா, இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்குன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இல்லைனா நார்மலாக நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக சேர்த்துக்கிட்டோன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப சேர்த்துட வேண்டாம், ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான பீட்ரூட் கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு செய்யும்போது கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் காரம் அதிகமாக சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பீட்ரூட் கேரட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ.